அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் நடுவண் அரசு அப்படிங்கிற தலைப்பில் இருந்து 43 மிக முக்கியமான கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு மும்முரமாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப குறைவான நாள் தான் இருக்குது. இந்த எக்ஸாம் சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த 43 கேள்வியையும் பார்த்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதிலிருந்து 2 கேள்வி மினிமம் வந்துடுங்க. ஏன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் 10ஆம் வகுப்பில் 2வது பாடமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பில் 2 இடங்களில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 பாடத்தில் இருக்குது. எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம கேள்வியாக எடுத்திருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 43 கேள்வி இருக்குது. நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக அதிலிருந்து 2 கேள்வி வந்துடும். எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து எத்தனை கேள்வி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இன்னொரு தகவல் நான் சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 கேள்வி தான் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான வீடியோ. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். மத்திய அரசின் நிர்வாக தலைவர், பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர், இவர் இந்தியாவின் முதல் குடிமகன், இவர் முப்படைகளின் தலைமை தளபதி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. மத்திய அரசுடைய நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். ஆனால் இவர் பெயரளவுக்கு மட்டும்தான் தலைவராக இருப்பார். உண்மையான தலைவர்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான். இவர் இந்தியாவின் முதல் குடிமகன், முப்படைகளின் தலைமை தளபதி. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார். குடியரசுத் தலைவரின் இல்லம் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் ஆகும். சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்திலும் அவர் தங்குவார். சட்டப்பிரிவு 77 படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 53 இதன்படி மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. சட்டப்பிரிவு 77 படி மத்திய அரசு பண்ணுற ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரால் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர் பார்த்திங்கன்னா 3 இடத்து தங்குவார். இவருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் இருக்கிற ராஷ்டிரபதி பவன், சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம் இருக்குது, ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் இருக்குது, அங்கேயும் போய் தங்குவார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். குடியரசுத் தலைவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமத்தில் மாநிலங்களவை, மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் பங்கு பெறுவர். குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது ஒருத்தர் குடியரசுத் தலைவராக போட்டியிடணுன்னா அவருக்கு 35 வயதாக இருக்கணும். அவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் குழுமம்னு ஒன்று இருக்குது. இந்த குழுமத்தில் யார் வருவாங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வருவாங்க. மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க தான் வருவாங்க. நல்லா ஒரு பாயிண்ட்டை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். நியமன உறுப்பினர்கள் பங்கு பெற முடியாது. ஓகேங்களா. அடுத்து இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பண்ணி வைப்பார். அவர் இல்லைன்னா அதற்கு அடுத்து மூத்த நீதிபதி யாரோ அவர் தான் பண்ணி வைப்பார். அப்போ இங்கே அனைத்து பாயிண்ட்டுமே சரிதான். அடுத்து 4வது கேள்வி. குடியரசுத் தலைவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். சட்டப்பிரிவு 52 படி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். 50 தேர்வுக்குழு வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். அதாவது சட்டப்பிரிவு 52 படி 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும். வேட்பாளர் ரூபாய் 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்புத் தொகையாக கட்ட வேண்டும். பதிவான வாக்கில் 6இல் 1 பங்கு ஒரு வேட்பாளர் பெறவில்லை என்றால் அந்த தொகை அவருக்கு திருப்பி தரப்பட மாட்டாது. இந்த வெற்றியை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னா
தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வகுத்தல் தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை +1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் குடியரசுத் தலைவருடைய வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 வாக்காளர் முன்மொழிய வேண்டும், 50 வாக்காளர் வழிமொழிய வேண்டும். இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு 52. 5000 ரூபாயை அவர் வைப்பு தொகையாக கட்டணும். எங்கே கட்டணும்? இந்திய ரிசர்வ் வங்கியில் கட்டணும். 6ல் 1 பங்கு ஓட்டு வாங்கினார்னா அவர் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இந்த வெற்றியை தீர்மானிக்கும் வாய்ப்பாடு, இதை பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானதை நம்ம கண்டுபிடிக்கணும். சட்டப்பிரிவு 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. சட்டப்பிரிவு 53 இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. சட்டப்பிரிவு 56 குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் 5 வருட காலத்திற்கு பதவி வகிப்பார் என கூறுகிறது. சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான நடைமுறைகளை கூறுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. இந்த ஆர்டிக்கிளெல்லாம் முக்கியம். 52வது சட்டப்பிரிவின்படி ஒரு குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு இருக்கணும். 53வது பிரிவின்படி எல்லா பவரும் அவர்கிட்ட தான் இருக்குது. 56 படி அவர் 5 ஆண்டுகள் பதவி காலத்தில் இருப்பார். சட்டப்பிரிவு 61 படி அவரை பதவி நீக்கம் பண்ணலாம். சரிங்களா? இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 6வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. இங்கே சரியானதை கண்டுபிடிக்கணும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் பொது தேர்தலுக்கு பிறகு அமையும் புதிய அரசை முதல் உரையாற்றி துவங்கி வைப்பார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டம் இவருடைய உரையின் மூலம் தொடங்கும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பிறகே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அதாவது ஒரு தேர்தல் நடக்குது, புதிய அரசு உருவாகுதுன்னா அவர் தான் முதல் உரையாற்றி தொடங்கி வைப்பார். ஒவ்வொரு வருஷமும் முதல் உரையை குடியரசுத் தலைவர் தான் நிகழ்த்துவார். அவருடைய ஒப்புதலின்படி தான் எல்லா மசோதாவும் சட்டமாக மாறும். அவர் ஒப்புதல் கொடுக்காத வரைக்கும் அதுக்கு பேர் மசோதா, ஒப்புதல் கொடுத்தா தான் அது சட்டம். மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிப்பார். இங்கே விடைனா அனைத்துமே சரிதான். அடுத்து 7வது கேள்வி, குடியரசுத் தலைவர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றியது. சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2 மத்திய அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ஆவார். சட்டப்பிரிவு 77 மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவர் அவருடைய நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. இந்த ஆர்டிக்கிளெல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குறிப்பாக எதை கேட்பாங்கன்னா சட்டப்பிரிவு 72 கேட்பாங்க, மன்னிக்கும் அதிகாரம். அதே மாதிரி சட்டப்பிரிவு 77 ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயரால் தான் செய்யப்பட வேண்டும். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 8வது கேள்வி, கீழ்கண்டவற்றை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பற்றியது. குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் விவாதிக்கலாம். அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4ல் 1 பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அந்த மசோதாவுக்கு 4ல் 1 பங்கு ஆதரவு இருக்கணும். பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை பழிச்சாட்டுதல். அதாவது அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதை பழிச்சாட்டுதல்னு சொல்லுவாங்களாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க, எல்லாமே சரி. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 61 அடிப்படையாக வச்சு அவர் மேலே குற்றச்சாட்டு பதியலாம். 2 அவையிலையும் அதை விவாதிக்கலாம். அதே மாதிரி 4ல் 1 பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இதை பழிச்சாட்டுதல்னு சொல்கிறாங்க. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? துணை குடியரசுத் தலைவரை பற்றி கேட்குறாங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 63 படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்டது. சட்டப்பிரிவு 66 உட்பிரிவு 1 மூலமாக மறைமுக தேர்தல் மூலமாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சட்டப்பிரிவு 63ங்கிறது துணை குடியரசுத் தலைவரை பற்றியது. இந்த பதவியை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? அமெரிக்காவில் எடுத்திருக்கோம். எதுக்காகனா அரசாங்க நடவடிக்கை தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். சட்டப்பிரிவு 66ல் உட்பிரிவு 1 படி இவரை மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? துணை குடியரசுத் தலைவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். சட்டப்பிரிவு 64 படி மரபு வழியாக மாநிலங்களவையின் தலைவராக விளங்குகிறார். அதிகபட்சமாக 6 மாதங்கள் வரை குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிக்கலாம். அந்த நேரத்தில் அவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட முடியாது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் 2 போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 35 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சட்டப்பிரிவு 64 படி இவர் மரபு வழியாக பார்த்தா மாநிலங்களவையின் தலைவராகத்தான் இருப்பார். இவர் குடியரசுத் தலைவருடைய பணிகளை 6 மாதம் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. அப்படி 6 மாதம் பார்க்குறாருன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் இவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்பட முடியாது. சரிங்களா? ஏதாவது ஒரு போஸ்ட்டை தான் பார்க்கணும். இவர் குடியரசுத் தலைவராக இருக்காருன்னா மாநிலங்களவையின் தலைவராக இருக்க முடியாது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 11வது கேள்வி. சட்டப்பிரிவு 100 படி முடிவு செய்வாக்கை துணை குடியரசுத் தலைவர் செலுத்துவார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இந்த பதவி ஒரே நேரத்தில் காலியாக இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார். 1969 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். இந்த 3 பாயிண்டில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்துமே சரிங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 100 என்பது முடிவு செய் வாக்கை பற்றியது. அது யாரோடு தொடர்புடையதுன்னா துணை குடியரசுத் தலைவரோடு தொடர்புடையது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் போஸ்ட்டு 2மே காலியாக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அந்த போஸ்ட்டில் இருப்பார். இப்படி நடந்திருக்கான்னு கேட்டால் 1969 நீதிபதி திரு எம் ஹிதயத்துல்லா அவர் குடியரசுத் தலைவர் மாதிரி செயல்பட்டிருக்காரு. அனைத்துமே சரிதான். அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். பிரதமரை பற்றி கேட்டிருக்காங்க. பிரதமர் பற்றிய கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 74ல் உட்பிரிவு 1 இதன்படி குடியரசுத் தலைவருக்கு உதவ, அறிவுரை வழங்க பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும். இந்தியாவின் பிரதமர் பதவி வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதவரும் பிரதம அமைச்சராகலாம். 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது நல்லா பாருங்கள். சட்டப்பிரிவு 74ல் உட்பிரிவு 1ங்கிறது பிரதமரை பற்றியும் அமைச்சர்களை பற்றியும் சொல்லுது. அதில் குறிப்பாக பிரதமர் தான் அமைச்சரவையின் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவுடைய பிரதமர் பதவியை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். இதை வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு முறைன்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத ஒருத்தரும் பிரதமராக மாறலாம். ஆனால் 6 மாதங்களுக்குள்ளே நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இங்கே அனைத்துமே கரெக்டு தான். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். பிரதமர் என்பவர் அமைச்சர்களில் முதன்மையானவர். பிரதமர் பதவி ஒப்பிட முடியாத ஒன்றாகவும் தனிச்சிறப்பு மிக்க அதிகார மையமாகவும் விளங்குகிறது. இப்படி பிரதமர் பதவியை புகழ்ந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை மார்லே பிரபு. இது பாக்ஸ் கண்டென்ட்டுங்க. இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது. மார்லே பிரபு. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். பிரதமர் பற்றிய கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் ஏதும் அரசியலமைப்பில் இல்லை. அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது. மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற ஒருவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிப்பார். பிரதமருக்கு என குறிப்பிட்ட பதவிக்காலம் இல்லை. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இதில் சிலருக்கு குழப்பம் இருக்குது. அதாவது நியமனம் தேர்வு பற்றி அரசியலமைப்பில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த பாயிண்டில் சட்டப்பிரிவு 75 அடிப்படையில் பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே முரண்பாடு இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்கில் இப்படி தான் இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. பிரதமருக்கு அப்படின்னு பதவி காலம் இல்லை. பிரதமருக்கு மக்களவையின் ஆதரவு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவருடைய அமைச்சரவை இருக்கும். இல்லைன்னா அவருடைய அமைச்சரவை கலைக்கப்படும். அடுத்து 15வது கேள்வி. பிரதமர் பற்றிய கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 78 பிரதமரின் கடமைகளை குறிப்பிடுகிறது.
பிரதமர் நாட்டின் உண்மையான தலைவர், பிரதமர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர், வெளிநாட்டு மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு பெறுவார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. இதில் ஒரு பாயிண்டை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 78 என்பது பிரதமருடைய கடமைகளை பற்றி குறிப்பிடுது. அடுத்து 16வது கேள்வி, பிரதமரின் அதிகாரங்களை காண்க. பிரதமருடைய அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். பிரதமர் விரும்பினால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக அறிவிக்க முடியும். எந்த துறைகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியும். ஒரு துறையை 2ஆகவோ 3ஆகவோ பிரிக்கலாம். 2-3 துறைகளை ஒரே துறையாக இணைக்கலாம். இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிதாங்க. அதாவது பிரதமர் நினச்சா ஒரு துணை பிரதமரை அவரே அறிவிக்கலாம். அவர் எத்தனை துறை வேண்டுமானாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். துறையை பிரிக்கலாம், சேர்த்தலாம். எல்லாத்துக்குமே அவருக்கு பவர் இருக்குது. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். அமைச்சர் குழு பற்றிய கூற்றுகளை காண்க. அமைச்சரவை குழுக்கு வந்துட்டாங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். சட்டப்பிரிவு 74 படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கும். ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சர்கள் இருக்க வேண்டும். அதை தாண்டி போகக்கூடாது. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லாதவரும் அமைச்சராகலாம். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 74 என்பது பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவையை பற்றி சொல்லுது. அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்னா ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் 15% தாண்டாமல் இருக்கலாம். 5% தான் இருக்கணும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்தால் ஓகேன்னு போட்டுருங்க. சரிங்களா. அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவரும் அமைச்சராகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிடணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 18வது கேள்வி, அமைச்சரவை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்தில் நிழல் அமைச்சரவை உள்ளது. இந்தியாவில் குடும்ப அமைச்சரவை முறை உள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிங்க. நிழல் அமைச்சரவைன்னா எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் நிழல் அமைச்சரவை. அவங்க ஒரு அமைச்சரவை உருவாக்குவாங்க. குடும்ப அமைச்சரவைனா அமைச்சர் குழுக்குள்ளேயே 2-3 அமைச்சர்கள் இருக்கிற ஒரு குழு இருக்கும். அதை தான் குடும்ப அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 19வது கேள்வி, மக்களவையை பற்றி கேட்டிருக்காங்க. மக்களவை பற்றிய கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 552 பேர். 530 உறுப்பினர்கள் மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது அதிகபட்சமாக 552 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 545 பேர் தான் இருக்காங்க. 530 உறுப்பினர்கள் மாநிலங்களிலிருந்து வர்றாங்க. 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்துலேருந்து வராங்க. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. அதாவது 2 ஆங்கிலோ இந்தியர்களை சேர்த்து தான் 545. ஆனால் இப்போ ஆங்கிலோ இந்தியர் முறையை தூக்கிட்டாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் 545ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையவே ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா. அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட் அனைத்துமே சரிதான். 20வது கேள்வி, ராஜ்யசபா பற்றிய கூற்றுகளை காண்க. ராஜ்யசபாவை பற்றி 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது. 238 உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். உறுப்பினராக 30 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு 39 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ மாநிலங்களவைக்குள்ளே மக்களவை வந்துருச்சுங்க. சரிங்களா. இந்த பாயிண்ட்டை மன்னிச்சுக்கோங்க. இது கரெக்டு தான். சரிங்களா. மக்களவைக்கு 39 பேர், மாநிலங்களவைனா தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் போவாங்க. சரிங்களா. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது மொத்த உறுப்பினர்கள் 250 பேர், 238 பேர் மறைமுக தேர்தல். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேர்முக தேர்தல் கிடையாது, மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 250 பேர். வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசு முடிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் போகிறாங்க. அதுவே மக்களவைனா 39 பேர் போவாங்க. அடுத்து 21வது கேள்வி, மாநிலங்களவை பற்றிய கூற்றுகளை காண்க. மாநிலங்களவையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியாக மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டுங்க.
எல்லாமே சரிதான். மாநிலங்களவைனா அது நிரந்தரமான அவை, கலைக்க முடியாது. இவங்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகள் அப்படின்னாலும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பதவிக்காலத்தை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதனால் இந்த அமைப்பில் புதுசாக சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியே போயிட்டே இருப்பாங்க. இந்த அவையை பொறுத்த வரைக்கும் புதுசாக சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அவை நிரந்தரமான அவையாக இருக்குது. இதனுடைய தலைவராக குடியரசுத் துணைத் தலைவர் இருப்பார். தமிழகத்திலிருந்து 18 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது வந்து கரெக்டுங்க. அடுத்து 22வது கேள்வி, மாநிலங்களவை பற்றிய கூற்றுகளை காண்க. மாநிலங்களவையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். மாநிலங்களவை இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல் மாநிலங்களின் உரிமை மற்றும் நலனை பாதுகாக்கும் ஒரு அமைப்பாக உள்ளது. 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பதவிக்காலத்தை நிறைவு செய்வர். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதாங்க. அதாவது மாநிலங்களவையை 2வது ஆட்சி மன்றம்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறது மாதிரி இந்தியாவில் மாநிலங்களுடைய உரிமையை காப்பதற்காகத்தான் மாநிலங்களவை இருக்குது. 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. 2 வருடத்திற்கு ஒரு முறை இதனுடைய உறுப்பினர்கள் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் பதவிக்காலத்தை நிறைவு பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரிதான். 23வது கேள்வி, மாநிலங்களவை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. மாநிலங்களவையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். அமெரிக்காவில் மாநில குழுவின் உறுப்பினர்கள் செனட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அமெரிக்காவில் மாநிலத்தின் பரப்பு மற்றும் மக்கள் தொகையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சமமான அளவில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இதை வச்சு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்களேன். இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 31 உறுப்பினர்களை தேர்வு செய்து அனுப்புகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் நம்ம அனுப்புகிறோம். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அமெரிக்காவில் செனட்டர்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து ராஜ்யசபா உறுப்பினர்னு சொல்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 31 உறுப்பினர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு 18 உறுப்பினர்கள் இருக்காங்க. அனைத்துமே சரிதான். 24வது கேள்வி, மாநிலங்களவை பற்றிய கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர் எண்ணிக்கை அரசியலமைப்பின் 4வது பட்டியலில் உள்ளது. 4வது பட்டியலில் சொல்லியிருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். உறுப்பினர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை என மாநிலங்களவை அழைக்கப்படுகிறது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான், நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஆனால் இந்த பாயிண்ட் புதுசுங்க. 4வது பட்டியலில் தான் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எத்தனை பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4வது பட்டியலில் இருக்குது. அடுத்து 25வது கேள்வி, மாநிலங்களவையின் பாதகமான அம்சங்களை ஆராய்க. அதாவது மாநிலங்களவைக்குன்னு சொல்லிட்டு டிராபேக் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் இருக்குது. இதில் எது சரின்னு சொல்லணும். நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஒரு மசோதாவை பண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவையின் சபாநாயகருக்கே உண்டு. தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் அதை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதாங்க, எல்லாமே கரெக்டு தான். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே மாநிலங்களவைக்கு பாதகமாக தான் இருக்குது. அதாவது நிதி மசோதாவாக இருந்தால் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு மசோதாவை பண மசோதாவா சாதாரண மசோதாவான்னு முடிவு பண்ணுறது மக்களவை சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார். இப்போ தேசிய அவசர நிலை ஒரு மாநிலத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணமாக மணிப்பூரில் இப்போ இருக்குது, அதை நீக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை மக்களவை தான் எடுக்கும், மாநிலங்களவைக்கிட்ட விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது, கொண்டு வரணும்னா மக்களவையில் தான் கொண்டு வரணும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 25வது கேள்வி, மாநிலங்களவையின் சிறப்பு உரிமைகளை காண்க. மாநிலங்களவைக்குன்னு சொல்லிட்டு சிறப்பான உரிமைகள் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் தான் இருக்குது. சட்டப்பிரிவு 249 இதன்படி மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்ற முடியும். அதாவது மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும். சரிங்களா, எது மாற்ற முடியும்? மாநிலங்களவை மாற்ற முடியும். அதுவே சட்டப்பிரிவு 312 படி மத்திய மற்றும் மாநில அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். அதாவது இது இது பண்ண முடியாது.
பட் இது வந்து நாடாளுமன்றத்துக்கு பவர் கொடுக்கலாம். நீங்கள் வந்து மாநில பட்டியலில் இருக்கிறத எடுத்து நீங்கள் மத்திய பட்டியலையோ பொது பட்டியலையோ வச்சுக்கோங்க அப்படின்னு பவர் கொடுக்கலாம். அதே மாதிரி பொதுவான தேர்வாணையத்தை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பவரையும் கொடுக்கலாம். அந்த அதிகாரம் மாநிலங்களவைகிட்ட இருக்குது. இந்த சட்டப்பிரிவுகளை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். 27வது கேள்வி, நிதி மசோதா பற்றிய கூற்றுகளை காண்க. நிதி மசோதாவை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நிதி மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லையெனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டம் ஆகிவிடும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க, அதை மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. அதை மாநிலங்களவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்காமல் 14 நாள் டிலே பண்ணலாம். டிலே பண்ணிட்டாங்கன்னா 14 நாள் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கிட்ட மாதிரி அது சட்டமாகவே மாறிடும். இந்த நிதி மசோதாவை நிராகரிக்கவோ திருத்தம் செய்யவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. அடுத்து 28வது கேள்வி, மக்களவை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. மக்களவையை பற்றி 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். 25 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். உறுப்பினரின் பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது மக்களவை உறுப்பினர் ஆகணும்னா 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுவே மாநிலங்களவை உறுப்பினர்னால் 30 வயதாக இருக்கணும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்னால் 35 வயதாக இருக்கணும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த மக்களவையில் ஒருத்தர் உறுப்பினராக மாறணும்னா அவருடைய பெயர் நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியல் இருந்தால் போதும், அவர் உறுப்பினர் ஆகிக்கலாம். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 29வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. மக்களவையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர் நடத்த மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு இருக்க வேண்டும். 10ல் 1 பங்கு உறுப்பினர் இருந்தால் தான் அவை நடத்த முடியும். நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்கள் 543 பேர். குடியரசுத் தலைவர் 2 நியமன உறுப்பினர்களை நியமிப்பார். நியமன உறுப்பினர்கள் அரசின் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் முடிவெடுக்க முடியாது. அதாவது நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க எலெக்ஷன் நடத்துவாங்க இல்லைங்களா, அதாவது மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து இவங்க பங்கெடுக்க முடியாது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நியமன உறுப்பினர்கள் எதுலையுமே பங்கெடுக்க முடியாது. அடுத்து 30வது கேள்வி, சபாநாயகரை பற்றி கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் பற்றிய கூற்றுகளை காண்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். மக்களவையை தலைமை ஏற்று வழிநடத்துவார். மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீட்டிப்பார். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதாங்க. மக்களவையை தலைமை ஏற்று நடத்துகிற ஒரு சபாநாயகர் தான். நல்லா கவனிங்க, மக்களவையை கலைச்சிட்டாங்க அப்படின்னாலும் சபாநாயகர் தொடர்ந்து பதவியில் தான் இருப்பார். புதிய சபாநாயகர் எப்போ வர்றாரோ அப்போ தான் இவர் பதவியிலேருந்து வெளியே போவார். 2 அவையுடைய கூட்டத்துக்கு இவர் தான் தலைமை வகிப்பார். ஒரு மசோதாவா சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ணுறது சபாநாயகர் தான். அடுத்து 31வது கேள்வி, சபாநாயகர் பற்றிய கூற்றுகளை காண்க. சபாநாயகரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் மக்களவை சபாநாயகர். உறுப்பினர்களின் உரிமையை பாதுகாப்பவர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிபவர் சபாநாயகர். உறுப்பினர் எழுப்பும் கேள்விகள் அளிக்கும் பதில்கள் அனைத்தும் சபாநாயகரை நோக்கியே இருக்க வேண்டும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. அதாவது உறுப்பினர்கள் ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா சபாநாயகரை பார்த்து தான் அவங்க கேள்வியும் கேட்கணும், அவங்க பதிலும் கொடுக்கணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து பேசுவார் இல்லையா, அதற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிபவர் சபாநாயகர் தான். உறுப்பினர்களின் உரிமையை இவர் தான் பாதுகாப்பார். அப்போ அனைத்துமே சரிதான். அடுத்து 32வது கேள்வி, சபாநாயகர் பற்றிய கூற்றுகளை காண்க. சபாநாயகரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். நிதி முன் வரைவு என சான்று அளிக்கும் அதிகாரம் பெற்றவர். நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு
மக்களவை சபாநாயகர் தலைமை தாங்குவார். மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து சபாநாயகர் தான் முடிவு செய்வார். 52வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சித்தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் இவருக்கு உள்ளது. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. 52வது சட்ட திருத்தம் பண்ணி கட்சித்தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன்படி ஒரு உறுப்பினரை பதவி இழப்பு செய்யணும்னா யாரால் முடியும்? சபாநாயகரால் தான் முடியும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்து 33வது கேள்வி, சபாநாயகர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத சொன்னால் போதும். நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என சட்டப்பிரிவு 120 கூறுகின்றது. சட்டப்பிரிவு 120 படி உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவை தலைவர் அனுமதிக்கலாம். சபாநாயகர் அனுமதி கொடுத்தாருன்னா அவர் தாய்மொழியில் பேசலாம். சரிங்களா? ஆனால் ரெண்டுக்குமே பொதுவானது வந்து சட்டப்பிரிவு 120 தான். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்டப்பிரிவு 120 என்பது நாடாளுமன்ற அலுவலக மொழியை பற்றியது. அடுத்து 34வது கேள்வி, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். அந்த பதவி எப்பொழுதும் திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்படி சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இவரை பற்றிய 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சட்டப்பிரிவு 76 படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக தேவைப்படும் தகுதி இவருக்கு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்க வேண்டும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. அதாவது சட்டப்பிரிவு 76 இதை தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை பற்றியது. சரிங்களா? இவருக்கு வந்து என்ன தகுதி இருக்கணும்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாகும் தகுதி இருக்கணும். குடியரசுத் தலைவராக பார்த்து நியமிப்பார். அவராக பார்த்து எப்போ வேணாலும் இவரை தூக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இவரே வந்து பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறாருன்னா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்க வேண்டும். அடுத்து 36வது கேள்வி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் பங்கு கொள்ளவும் பேசவும் உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவில் வாக்களிக்கும் உரிமை இன்றி, நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்காது. வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இடம்பெறுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகை, அனைத்து சட்ட விலக்கும் இவருக்கும் கிடைக்கும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. இவர் இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்தை வேணுமாலும் போய் வழக்காடலாம். அதே மாதிரி நாடாளுமன்றத்துடைய 2 அவையிலையும் பேசலாம். கீழவையிலையும் பேசலாம், மேலவையிலையும் பேசலாம், கூட்டுக்குழுவிலையும் இவர் கலந்துக்கலாம். ஆனால் இவருக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன சலுகை இருக்கோ எல்லா சலுகையும் இவருக்கும் கிடைக்கும். அடுத்து 37வது கேள்வி, ஒவ்வொரு சட்டமும் முன்வரைவு கடக்கும் நிலையை வரிசைப்படுத்துக. அதாவது ஒரு மசோதா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசோதா எப்படி சட்டமாக மாறும் அதை இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் வாசிப்பு பண்ணுவாங்க. ஒரு மசோதா வருதுன்னா முதல் வாசிப்பு பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து 2வது வாசிப்பு நடக்கும். அதற்கு அடுத்து குழு நிலைங்கிறது நடக்கும். அடுத்து அறிக்கை நிலை, அடுத்து 3வது வாசிப்பு. இப்படி தான் ஒரு மசோதா சட்டமாக மாறும். இதை கேட்கவும் சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 38வது கேள்வி, தனிநபர் சட்ட முன்வரைவு. இதை பற்றி 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த எவரும் கொண்டு வரலாம். அதாவது யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் 1 வாரம் விட்டு 1 வாரம். சரிங்களா? 1 வாரம் விட்டுருவாங்க. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். இந்த சட்ட முன்வரைவு கொண்டு வர 1 மாதத்திற்கு முன்பே முன் அறிவிப்பு தர வேண்டும். இதுவரை 14 தனிநபர் சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 1970 தனிநபர் சட்ட முன்வரைவு கடைசியாக நிறைவேற்றப்பட்டது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான், எல்லாமே சரிதாங்க. ஏன் எல்லாமே சரி அப்படின்னு வச்சுருக்கேன்னா,
நான் ஏதாவது தவறாக சொல்லி உங்கள் மனசில் பதிஞ்சு எக்ஸாமில் போய் தப்பாக போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக நான் எல்லாத்தையுமே சரிங்கிற மாதிரி எடுத்துட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சரி பாருங்கள், அதாவது தனிநபர் சட்ட முன் வரைவுங்கிறத ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்துக்குவாங்க. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை விதைப்பாங்க. இந்த மசோதாவை கொண்டு வரணும்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துடணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 தனிநபர் முன் வரைவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடைசியாக நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1970 நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 39வது கேள்வி, நிதி சட்ட மசோதா பற்றிய கூற்றுகளை ஆராய்க. அதாவது நிதி மசோதாங்க, நிதி மசோதாவை பற்றி 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இது மக்களவையில் மட்டுமே கொண்டு வரப்படும், அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது, மாநிலங்களவைக்கு மசோதா செல்லும்போது மக்களவையின் சபாநாயகர் சான்றளிப்பு அவசியம், சான்று கொடுக்கணும், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், ஆனால் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியங்க. அதாவது நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் மறுபரிசீலனை பண்ண சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான். சரிங்களா, இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க, அதுவும் அமைச்சர் மட்டும்தான் அறிமுகப்படுத்துவார். மாநிலங்களவை இதை திருத்தவோ நிராகரிக்க முடியாது. 14 நாள் டிலே பண்ணலாம், 14 நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாக மாறிடும். அதே மாதிரி மாநிலங்களவைக்கு போகும்போது மக்களவையுடைய சபாநாயகர் சான்றளிப்பு கொடுக்கணும். சரிங்களா, சான்றளிப்பு கொடுப்பார். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் இதை ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப முடியாது. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். பொதுப்பட்டியலில் பொருந்தாதை கண்டுபிடிக்கவும். கீழே இருக்கிற 4 துறைகளில் எது பொதுப்பட்டியலில் வராது? இதை சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் வராதுங்க. கல்வி, வனத்துறை, தொழிற்சாலைகள் எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்குது. பொது சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் இருக்குது. அடுத்து 41வது கேள்வி, மாநில பட்டியலில் பொருந்தாததை கண்டுபிடிக்கவும். கீழே இருக்கிற 4 துறைகளில் எது மாநில பட்டியலில் வராதுன்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் வரும், உள்ளாட்சி அரசாங்கம் வரும், நிலம் வரும், துறைமுகங்கள் வராது. துறைமுகங்கள் மத்திய பட்டியலில் இருக்குது. 42வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவற்றை நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும்? அதாவது 3 டைப்பான சட்ட நிறைவேற்று முறை இருக்குங்க. ஒன்று தனி பெரும்பான்மை, இன்னொன்று நாடாளுமன்றத்தின் அறுதி சிறப்பு பெரும்பான்மை, இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல். இந்த 3 வழியில் நிறைவேற்றம் பண்ணுவாங்க. தனி பெரும்பான்மை அப்படின்னா நாடாளுமன்றம் பார்த்து முடிவு பண்ணால் போதும், யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, மாநிலங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாடாளுமன்றம் ஜஸ்ட்டு அது பார்த்து முடிவு பண்ணிக்கும். அப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்கள் அனுமதிப்பது மற்றும் உருவாக்குவது, மாநிலங்கள் இருக்கிற மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது, குடியுரிமை அளிக்கிறது ரத்து பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றமே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா, மாநிலங்கள்கிட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி சும்மா தனி மெஜாரிட்டி இருந்தாவே போதும். அடுத்து 43வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் 34 கேள்வி இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். 43வது கேள்வியை பாருங்கள். நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலமும் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் மூலமும் செயல்படுத்தப்படும் சட்ட திருத்தங்களை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள், 7வது அட்டவணையில் உள்ள எந்த ஒரு பட்டியல் மாற்றம், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், சட்டப்பிரிவு 368 திருத்துதல். இது எல்லாத்தையுமே பண்ணணுன்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை கொண்டு வரணும். ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இப்படி பண்ணால் தான் இந்த சட்டங்களை எல்லாம் திருத்த முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மாநில அரசு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.